ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு காய்கறியை பத்தின ஒரு கதை தான். ஒரு தோட்டத்துல காய்கறி கூட்டங்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. காய்கறி கூட்டத்துக்கே உருவத்துல பெருசா இருக்க பூசணிக்காய் தான் அந்த கூட்டத்தோட தலைவனா இருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த பூசணிக்காய் ஒரு முடிவு எடுத்துச்சாம். எல்லா காய்கறியும் வர சொல்லி, இனிமே இந்த தோட்டத்துல காய்கறிகள் மட்டும்தான் இருக்கணும். பழங்கள் இங்க இருக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லி தக்காளி பழத்தை கூப்பிட்டு பூசணிக்காய் சொல்லிச்சான். தக்காளி, இனி நீ பழ வகையை சேர்ந்தவன். இனிமேல் நீ எங்களுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடாது. அதனால் நீ இங்கிருந்து போயிடு. அப்படின்னு சொல்லிச்சான். உடனே தக்காளி சொல்லிச்சான், நான் ரொம்ப நாளாவே காய்கறிகளான உங்களோடு தான் இருக்கிறேன். என்னை இப்படி தனியாக போக சொல்கிறீர்களே பூசணி அண்ணா, கொஞ்சம் என் மீது கருணை காட்டுங்கள். அப்படின்னு தக்காளி சொல்லிச்சான். தக்காளி காய்கறி தோட்டத்துல இருந்து விலகி வந்ததாம். இனிமேல் நான் பழங்கள் கூட தான் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டே நடந்தே போச்சான். அப்ப பழங்கள் கூட்டத்துக்கெல்லாம் ராஜாவா இருக்க மாம்பழத்தை தக்காளி பார்த்ததாம். உடனே அங்க சென்றதாம். மாம்பழத்திடம், என்னையும் உங்கள் பழக்கூட்டத்துடன் சேர்த்துக் கொள்ளுங்கள். நானும் பல வகையை சேர்ந்தவன் தான். மாம்பழம் கூறுச்சான், நீ என்ன சொல்ற? நீ எப்போது காய்கறி வகையை சேர்ந்தவன் தான். நீ பழங்கள் வகையில் எப்போதும் வர முடியாது. நீ இங்கிருந்து போய் உன்னுடைய காய்கறி கூட்டத்துடன் சேர்ந்து கொள். தக்காளி கூறுச்சாம், காய்கறியும் சேர்த்துக் கொள்ளவில்லை, பழங்களும் சேர்க்கவில்லை. நான் இப்போ எங்கு போவேன்? இரவு நேரம் ஆகிவிட்டதே, நான் எங்கு போய் தங்குவேன் என்று சோகமாக நடந்து வந்துச்சாம். அப்போது தக்காளியின் நண்பனான வெங்காயத்தை பார்த்து நடந்ததை எல்லாம் சொல்லி தக்காளி அழுது கொண்டே இருந்ததாம். வெங்காயம் சரி வா, என்னுடைய வீட்டிற்கு போகலாம் என்று கூட்டிக் கொண்டு சென்றதாம்.